நம்ம இன்றைக்கி ஒரு வெறித்தனமான சர்வைவல் மூவி த ஷாலோஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது செம்ம த்ரில்லிங்காக இருக்கும். வெல்கம் டு அருண் டாக்ஸ் தமிழ் ஹாலிவுட் ஹப். இந்த மாதிரி நீங்கள் நிறைய சர்வைவல் அண்ட் த்ரில்லிங் மூவி எதிர்பார்க்குற ஆள்னா நம்ம கண்டிப்பாக நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லா வீடியோவும் உங்களுக்கு ஃபஸ்ட்டே வரும். நம்ம படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு சின்ன பையனை காட்டுறாங்க. அந்த சின்ன பையன் வந்து கீழே கிடக்கிற ஒரு ஹெல்மெட்லேருந்து ஒரு கேமரா இருக்குது. அந்த கேமராவை அவன் வந்து எடுத்து பார்க்குற மாதிரி காட்டுறாங்க. அந்த கேமராவில் அவன் என்ன பார்க்குறான்னா, ஒரு நபர் வந்து அங்கே விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த நபர் வந்து விளையாண்டுட்டு இருக்கும் போதே ஒரு அலைகள் மோதி அவர் கீழே விழுகிறாரு. அந்த டைமில் அவரை வந்து ஒரு ஷார்க் வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. அந்த சீன் பார்த்தோன்னா அந்த சின்ன பையன் வந்து ரொம்ப பயந்து போகிறான். அந்த கேமராவை உடனே கீழே போட்டுட்டு அவன் அந்த இடத்த விட்டு ஓடி போகிறான். இப்போ எடுத்தோன்னு நம்ம ஹீரோயின் காட்டுறாங்க. 2 days பிஃபோர்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஒரு டிரைவரோட பேசிட்டு போயிட்டுருக்காங்க. நம்ம போகிற பீச்சில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த உடனே அந்த நபர் வந்து சொல்கிறாரு, நம்ம போகிற பீச்சில் வந்து காலையில் வந்து ஆழம் கம்மியாகவும் நைட் வந்து ஆழம் அதிகமாகவும் இருக்கும், அதுதான் அந்த பீச்சோட ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயினும் சிரிச்சிட்டு ஓகே செம்ம பீச் தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டே போயிட்டுருக்காங்க. பேசிட்டு போகும்போது அவங்க ஃபைனலாக அந்த பீச்சை ரீச் ஆகுறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த பீச் பார்த்து சிரிக்கிறாங்க. அந்த பீச் பார்த்து சிரித்தோன்னே 2 பேரும் இறங்கி வராங்க. நம்ம ஹீரோயின் கூட ஒருத்தர் வந்தார்ல, அவர் சொல்கிறாரு, என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸ் அங்கே தான் விளையாண்டுட்டு இருக்காங்க, நீங்கள் வேணும்னா அவங்களோட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அவங்களும் நல்லவங்க தான், உங்களோட ஜாலியாக விளையாடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கு நோ தேங்க்ஸ், பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து நீங்கள் வரலையா அப்படின்னு கேட்டேன்னா, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது நான் கிளம்புறேன்னு சொன்னால் கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அவங்க ஸ்விம்மிங் ட்ரெஸ் இதெல்லாம் மாட்டிக்கிட்டு நம்ம கடலுக்குள்ளே இறங்க போகிறாங்க. அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறாங்க, ஓகே ஒரு பொண்ணு விளையாடுது, சரி நம்ம வெளியே போனால் நம்ம ரொம்ப நேரமாக இருக்குமேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் நம்ம ஹீரோயின் வந்தோன்னே கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்ருக்காங்க. திடீர்னு நம்ம ஹீரோயின் நிற்கிற இடத்துல வந்து ஒரு டால்ஃபின் வந்து தாவுறது நம்ம ஹீரோயின் அழகாக இருக்கிறத பார்க்குறாங்க. நம்ம ஹீரோயின் அதை ரசித்து பார்த்துட்ருக்காங்க. ஓகே செம்மையாக இருக்குது இந்த பீச், உண்மையாலுமே நல்லா தான் இருக்கும் போல் அப்படின்னு ஒரு நல்ல இமேஜினேஷனோட அந்த பீச்சிலேருந்து விளையாண்டுட்ருக்காங்க நடுவில் நின்று. ஓகே ஒரு தூரமாக ஒரு பொருள் பார்க்குறாங்க. அந்த பொருள் வந்து என்னென்னா ஒரு செத்த திமிங்கலம் அங்கே கிடக்கு. ஓகே அது கிட்ட போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. அந்த கிட்ட நீந்தி அந்த இடத்துக்கு போகிறாங்க. அந்த திமிங்கலத்தை ரீச் பண்ணுறாங்க. ஓகே என்னன்னா அந்த திமிங்கலம் பார்த்தா ஒரு இறந்துருக்கு. சரின்னு சொல்லிட்டு அவங்க எப்பயும் போல் ஓகே விளையாட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த டைமில் தான் ஒரு பெரிய ஒரு ஜெயண்ட் மாதிரி ஒரு இது அவங்கள இடித்து தள்ளிடுறது. இடிச்சு தள்ளணுன்னா ஹீரோயின் வந்து பயந்து கீழே விழுந்துடுறாங்க. என்னதான் இடிச்சதுன்னு தெரியாமல் கீழே அவங்க வந்து ரொம்ப யோசிச்சுட்ருக்காங்க. ஓகே இங்கே இருக்கிறது சரியானது இல்லை, நம்ம இங்கே இருந்து உடனே கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப ட்ரை பண்ணுறாங்க. அப்போ தான் தெரியுது ஹீரோயினோட கால் வந்து அது வந்து அட்டாக் பண்ணியிருக்கு. அதில் வந்து பிளட்டு ஓவராக ஸ்டெயின் ஆகிட்டுருக்குங்க. ஸ்டெயின் ஆகிட்டுருக்குன்னு தெரிஞ்சோன்னா மேலே இருந்து பார்க்குறாங்க. அது ஒரு ஷார்க்குன்னு ஹீரோயின் தெரிஞ்சோன்னா டக்குன்னு அந்த இறந்த திமிங்கலம்னு சொன்னல அதுக்கிட்ட போய் அது மேலே ஏறி உட்காடுறாங்க. உட்காந்தோன்னே ஹீரோயின் யோசிக்கிறாங்க, என்னடா அது இங்கே ஷார்க் இருக்குன்னு யாருமே சொல்லவே இல்லையே, யாருமே சொல்லலை, எப்படி இங்கே ஷார்க் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசித்து பயப்படுறாங்க. அதே சமயம் ஹீரோயினோட காலில் ப்ளீடிங் ஆகிக்கிட்டே இருக்குது. அந்த டைமில் தான் அங்கே ஒருத்தர் வராரு. வந்தோடனே ஓகே இங்கே யாருமே இல்லை, சரி நம்ம மட்டும் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு உடனே அவர் கிளம்புறாரு. ஹீரோயின் கத்துறது அவருக்கு சுத்தமாக கேட்கல, ஏன்னா ஹீரோயின் தூரமாக இருந்தாங்க. ஓகே நம்ம இங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அந்த ஷார்க் வந்து அந்த பெரிய திமிங்கலத்தையும் அட்டாக் பண்ணி அதை திருப்பி போடுது. நம்ம ஹீரோயின் உடனே தண்ணிக்குள்ளே மறுபடியும் ஜம்ப் பண்ணி வேறு இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சின்ன பாறை இருக்கும். அந்த பாறையில் போய் செட்டில் ஆகிடுறாங்க. செட்டில் ஆனோன்னு அந்த ஒத்த பாறையில் சுற்றி பார்க்குறாங்க. அந்த ஷார்க் வந்து நம்ம ஹீரோயினை சுற்றி வர்றதை ஓகே நம்ம இங்கேயே இருந்தால் வேலைக்கு ஆகாது, எவ்வளோ நேரம் இங்கேயே இருக்க முடியும்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அங்கே ஒரு கிடந்த சின்ன மீன் முள்ளுங்க இருக்குல்ல, அந்த முள்ளுங்களை வச்சு அவங்களே அவங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணிக்கிறாங்க. அப்போ தான் அங்கே ஒரு சின்ன பறவை வருது. அந்த பறவை தான் நம்ம ஹீரோயினுக்கு ஃப்ரெண்ட்லியாக பேச்சு கொடுக்குது. அவங்களோட அதோட பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா நைட் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. ஒரு குடிச்சிட்டு ஒருத்தர் போதையில் அங்கே விழுந்து கிடக்காரு. அவங்க ஹீரோயின் ரொம்ப கத்தி ட்ரை பண்ணுறாங்க அவரை கூப்பிட. ஆனால் அவர் எழுந்து பார்த்துட்டு யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. யாருன்னு பார்த்தோன்னா ஓகே எனக்கு இன்றைக்கி ஹெல்ப் வேணும், ஹெல்ப் பண்ணுங்கள், இங்கே ஒரு ஷார்க் இருக்குது, என்னோடய மொபைல் மட்டும் எடுத்து கொடுங்க, இல்லைனா என் மொபைல்லேருந்து கால் பண்ணுங்கள் யாருக்காவது எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அவர் வந்து அதை பார்க்குறாரு. ஹீரோயினோட பேக்கில் போய் செக் பண்ணும்போது ஃபோன் இருக்குது. ஃபோன் எடுத்து ஃபோன் பண்ணலாம் பார்க்கும்போது அவர் அதோட பணத்தையும் பார்க்குறாரு. அந்த பணத்தை பார்த்தோன்னா அவருக்கு ஒரு ஐடியா வருது, ஓகே இந்த பணத்தை நம்ம எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஹீரோயின் சொல்கிறாங்க, நான் உனக்கு எவ்வளோ வேணால் பணம் தரேன், ப்ளீஸ் என்னை இங்கேருந்து காப்பாற்றிட்டு மட்டும் போ, நான் உனக்கு பணம் எவ்வளோ வேணாலும் தரேன் அப்படின்னு சொன்னால் பார்க்குறாங்க. ஓகே நம்ம ஹீரோயின் ஓடிட்டு வந்திருப்பாங்கல்ல ஒரு ஸ்கேட்டிங் மாதிரி, அந்த ஸ்கேட்டிங் அங்கே கிடக்க அங்கே போய் பார்க்குறாங்க. ஓகே இதையும் நம்ம எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லி கிட்ட நெருங்கி வராங்க. நம்ம ஹீரோயின் எவ்வளவோ வார்ன் பண்ணுறாங்க, இங்கே ஒரு ஷார்க் இருக்குது, இங்கே வராத, ரொம்ப கஷ்டம், இங்கே வராதன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் அவர் அதை கண்டுக்காமல் அங்கே போகிறாரு.
திடீர்னு அந்த ஒரு பெரிய ஷார்க் அவர் பார்த்தோன்னா அவர் ரொம்ப பயந்து கீழே தரையில் ரொம்ப இதாகி வராரு. அதை பார்த்தோன்னா அவரும் அங்கேருந்து ரொம்ப ஏறி போயிடுறாங்க. ஹீரோயினும் அதை பார்த்து பயந்துடுறாங்க. அப்படியே ஹீரோயின் வந்து எனர்ஜி இல்லாமல் மயங்கி விழுந்துடுறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா காலையில் விடிஞ்சு பார்த்தா அவங்க ஹீரோயின் அங்கேயே தான் இருக்காங்க. 2 பேர் விளையாடலான்னு சொல்லிட்டு எப்பவும் போல் வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஹெல்ப் 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 அப்படின்னு கத்துறாங்க. அவங்களும் ஹீரோயினை நோக்கி வராங்க. அந்த 2 பேர் அதை பார்த்தோன்னா ஒருத்தர் வந்து ஹீரோயின் கிட்ட வராரு, இன்னொருத்தர் வந்து நான் ஹெல்ப்புக்கு இன்னும் 2 பேரை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாரு. அந்த 2 பேர் ஹீரோயினை ஹெல்ப்புக்கு கூப்பிட்றேன்னு போனார்ல, அவங்கள வந்து அந்த ஷார்க் வந்து அட்டாக் பண்ணோன்னா இன்னொருத்தர் பார்த்துட்டு பயத்தில் ஹீரோயினை நோக்கி வராரு. வந்து திடீர்னு அவர் மூழ்கி போயிடுறாரு. திடீர்னு பார்த்தா ஹீரோயின் கிட்ட இருக்காரு. கிட்ட என்னை ஹெல்ப் பண்ணு, என்னை மேலே தூக்கு மேலே தூக்கு மேலே தூக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஹீரோயின் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்குள்ளே அந்த ஷார்க் அவரையும் அடிச்சிருது. அடித்தோன்னா அவர் போட்டிருந்தார்ல ஹெல்மெட், அது கேமராவோட ஹெல்மெட்டு. அந்த கேமராவோட ஹெல்மெட் வந்து மிதக்குது. அதை ஹீரோயின் எடுத்து அந்த ஷார்க் வந்து இருக்கா, அதில் ரெக்கார்ட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அதே மாதிரி ஹீரோயின் நினச்ச மாதிரி அதில் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அது ரெக்கார்டு என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷார்க் வந்து அதோட கண் வந்து கொஞ்சம் குருடாக இருக்கிற மாதிரி ஹீரோயின் வந்து நோட் பண்ணுறாங்க. அது வாய் வந்து ரொம்ப பெருசு, நம்ம மாட்டினா செத்தனா அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி ஒரு மோசமான சர்வைவலில் சிக்கியிருக்கேன், இந்த மாதிரி ஒரு சர்வைவல் என் வாழ்க்கையிலே பார்த்ததில்லை, என் லைஃப்லேயே இது ரொம்ப கொடூரமான நாள் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அதை ரெக்கார்ட் பண்ணி அவங்க தண்ணியில் தூக்கி போடுறாங்க. மறுபடியும் அந்த ஷார்க்கை காட்டுறாங்க. அது ரொம்ப ஆக்ரோஷமாக அவங்கள சுற்றி வந்துட்டுருக்கு. அந்த கேமராவை அவங்க தூரமாக தூக்கி போட்டுட்டு ஓகே என்னடா பண்ணுறேன்னு சொல்லிட்டு வேறு இடத்துக்கு ஸ்விம் பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்விம் பண்ணி போகிறாங்க. அந்த ஷார்க் அவங்கள ஃபாலோ பண்ணுது. ஹீரோயின் போயிட்டு ஒரு கம்பி மாதிரி ஒரு இடம் இருக்கும், அங்கே போயிட்டு அவங்க உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் ஷார்க் வந்து அவங்கள விடுற மாதிரியே இல்லை. கீழே பார்க்குறாங்க. கீழே வந்து அந்த ஜெல்லி ஃபிஷ் இருக்குங்களே, அதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கிறத பார்க்குறாங்க. ஓகே ஜெல்லி ஃபிஷ் இருக்குது, இங்கே ஷார்க் வராது. அப்போ நம்ம டக்குன்னு இந்த டைமை நம்ம யூஸ் பண்ணி அந்த போட் ஹவுஸ், லிட்டில் போட் ஹவுஸ் மாதிரி இருக்குல்ல, அந்த சைடு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. ஹீரோயினும் மிதந்து போகும்போது ஒரு ஜெல்லி ஃபிஷ் தெரியாமல் அவங்க மேலே பட்டு காயமாயிடுது. ஜெல்லி ஃபிஷ் எல்லாமே எழுந்தோன்னே லைட் எரிய ஆரம்பிச்சிடுது. ஆனால் இப்போ தான் தெரியுது ஹீரோயின் நினச்சது வந்து தப்பு. ஜெல்லி ஃபிஷ் இருந்தால் ஷார்க் வராதுன்னு நினச்சிருப்பாங்கல்ல, அதுதான் தப்பு. ஜெல்லி ஃபிஷ் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஷார்க் அவங்கள அட்டாக் பண்ண வருது. சரி ஓகே இதுதான் டைம், நம்ம எப்படியாவது இங்கே போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப வேகமாக போகிறாங்க. அப்போ தான் அவங்க பார்க்குறாங்க, அங்கே ஒரு துரு பிடிச்ச ஒரு சங்கிலி மாதிரி இருக்குது, அது கீழே கட்டி இருக்குது. ஓகே அதை நம்ம எடுத்து விட்டால் நம்ம இங்கேயே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறாங்க. ஷார்க் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி கட்டுறாங்க. ஃபைனலாக ஹீரோயின் அங்கே ரீச் ஆகிடுறாங்க. ஹீரோயின் அங்கே ரீச் ஆனாலும் ஓகே இங்கே நம்ம ஏறி உட்காந்துக்கலாம்னு சொன்னோன்னா ஷார்க் வந்து அதை வேகமாக அந்த இது இடிச்சு விட்டோன்னா ஹீரோயின் கீழே விழுந்துடுறாங்க. ஹீரோயின் கையில் இருந்த எல்லா ஆயுதத்தையும் வச்சு அந்த ஷார்க் அட்டாக் பண்ண பார்க்குறாங்க. அட்டாக் பண்ணணும் மறுபடியும் அந்த போட் ஹவுஸ் மாதிரி இருக்கும்ல, அது மேலே ஏறி மறுபடியும் சரி ஓகே இந்த ஷார்க்கை நம்மளால் ஜெயிக்க முடியாது, ஆனால் இங்கே ஏதாவது ஒரு வெப்பன்ஸ் மாதிரி இருக்கா, இங்கே ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அதை எல்லாத்தையும் திறந்து பார்க்குறாங்க. அப்போ தான் ஹீரோயின் கையில் ஒரு ஃப்ளேர் கன் கிடைக்கிது. ஃப்ளேர் கன்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க, அந்த லைட்டு, அந்த நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு காட்டுறதுக்காண்டி அந்த ஒரு லைட் போடுவாங்கள்ல, அந்த ஃபயர் மோட் மாதிரி இருக்கும், அதுதான் ஃப்ளேர் கன். அந்த ஃப்ளேர் கன்னை வந்து அந்த ஷார்க் வச்சு அட்டாக் பண்ணோன்னா அந்த ஷார்க் மேலே தீ பற்றிக்குது. அந்த ஷார்க் இன்னும் ரொம்ப கோவமாகுது. கோவமானோன்னா அந்த இடத்தையே அந்த ஷார்க் வந்து அடித்து நொறுக்க பார்க்குது. ஓகே நம்ம இதுக்கு மேலே இந்த இடத்த விட்டோன்னா நம்மளை விடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் கீழே விழுந்துடுறாங்க. சின்ன ஒரு பொண்ணு மாதிரி இருக்கும், அந்த பொண்ணில் வந்து ஹீரோயின் மாட்டியிருக்காங்க. ஷார்க் வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு, ஏன்னா அது வந்து கம்பி வாயில் மாட்டியிருக்கும். மறுபடியும் வந்து ஷார்க் அட்டாக் பண்ணுது. ஹீரோயின் மறுபடியும் கீழே இறங்கி கீழே போய் நம்ம அந்த சங்கிலியை எடுத்து விட்டால் மட்டும்தான் நம்மளால் தப்பிக்க முடியும்னு சொல்லிட்டு வேகமாக அந்த சங்கிலியை எடுத்து விட்டுட்டு அந்த சங்கிலி போகிற ஸ்பீட்லேயே ஹீரோயினும் கீழே ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் ஷார்க் வந்து ஹீரோயின் மேலே தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அட்டாக் பண்ணிகிட்ருக்கு. ஆனால் ஹீரோயின் காலில் பிளட் வரும்ல, அந்த ஸ்மெல் வச்சு கண்டுபிடிச்சி ஹீரோயின் கீழே போயிட்டாங்க. ஓகே அவங்கள நம்ம எப்படியா சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு அவங்கள சாப்பிட போயிட்டுருக்கு. ஹீரோயின் காலிலேருந்து அந்த பிளட் எடுத்து விட்டோன்னா ரொம்ப பிளட் ஸ்மெல் அதிகமாக வருதுன்னு அந்த ஷார்க்குக்கு தெரிஞ்சிருது. அதை எடுத்து விட்டோன்னா அந்த சங்கிலி போகிற ஸ்பீட்லேயே இவங்களும் வேகமாக ட்ராவல் பண்ணுறாங்க. ஷார்க்கும் அந்த பிளட் ஸ்மெல் வந்ததால் பின்னாடி ஹீரோயின் ஜஸ்ட் மிஸ் ஆகி காட்டுறாங்க. போனோன்னா அந்த வேகமாக அந்த ஷார்க் வந்து அந்த சங்கிலி போகிற ஸ்பீடில் ஹீரோயின் போக ஷார்க்கும் வேகமாக வர ஹீரோயின் டக்குன்னு அந்த கம்பி கிட்ட கூர்மையான ஒன்று இருக்குது, அதை கவனித்து ஹீரோயின் மிஸ் ஆகுறாங்க. ஆனால் ஷார்க் வந்த ஸ்பீடில் ஷார்க்கால் மிஸ் ஆக முடியல, அந்த கம்பிலேயே மாட்டி அந்த ஷார்க் வந்து செத்து போயிடுது. அந்த ஷார்க் செத்தோன்னே ஹீரோயின் மடமடன்னு மேலே வந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. அப்படியே நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. நம்ம அந்த ஃபஸ்ட்டு டேயில் பார்த்தோம்ல ஒரு சின்ன பையன், அந்த சின்ன பையன் வந்து ஒரு ஆளை ஹெல்ப்பு கூப்பிட்டு வரான். அந்த ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட ஃபஸ்ட்டு காரில் வந்திருப்பாங்கல்ல, அந்த ஆளை தான் ஹெல்ப்பு கூப்பிட்டு வரான். அந்த சின்ன பையன் கத்தி இங்கே தான் நான் அந்த ஹெல்மெட் பார்த்தேன், இங்கே தான் ஷார்க் அட்டாக் பண்ணியிருக்குன்னு சொன்னோன்னா அந்த ஆளும் தேடி பார்க்குறான். நம்ம ஹீரோயின் வந்து கரை ஒதுங்கியிருக்காங்க. நம்ம ஹீரோயினை போய் எழுப்புறாங்க. அந்த ஹீரோயினை எப்படியோ எழுப்பி அவங்கள முழிக்க வச்சு அவங்கள ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்துடுறாங்க. ஹீரோயினுக்கு அப்போ தான் தெரியுது ஓகே நம்ம தப்பிச்சிட்டோம், நம்ம சர்வே பண்ணிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சோன்னா ஹீரோயின் சிரிக்கிறாங்க.
அப்படியே பார்த்தீங்கன்னா கடலை காட்டுறாங்க. கடலில் ஃபியூ வீக்ஸ் லேட்டர்னு சொல்லிட்டு ஹீரோயினை மறுபடியும் காட்டுறாங்க. ஓகே நம்ம ஸ்கூவா டைவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு கடலை பார்த்து சிரிக்கிறாங்க. வேறு என்ன இருக்க போகுது, ஷார்க் தானே இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக அவங்களும் போகிறாங்க. இதோட ஸ்டோரி முடிக்கிறாங்க.